ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொன்ன ஒரு கதை ஒண்ணு. அத ம். சொல்றேன். ஒரு வீட்டுக்கு விருந்தினர் வந்துட்டாங்க. ம். திடீர்னு விருந்தினர் வந்துட்டாங்க. ஒரு 2 பேர் விருந்தினர் வந்துட்டாங்க. உடனே அந்த அம்மாவுக்கு அந்த வீட்டுக்காரர் வந்து அம்மாவ கூப்பிட்டு, "காஃபி போடுமா, அந்த ம். விருந்தினருக்கு காஃபி போடணும்னு." அந்த அம்மா என்னாச்சு, இருக்கிற பாலு வெள்ள பக்கத்துல உடனே கிடைக்கல. ஆ. 2 பேருக்கு 2 கிளாஸ் தண்ணிய சேர்த்துக்கிச்சு அதுல. தண்ணிய சேர்த்துக்கிட்டு அந்த காஃபிய போட்டு கொண்டாந்து குடுத்துருச்சு. சரி. ஆனா அந்த காஃபி போடும்போது ஒரு நிகழ்வு யோசிச்சுக்கிட்டே போடுது அந்த அம்மா. ம். என்ன யோசிச்சுது, இந்த பால் வந்து ஒரு தனித்தன்மையா இருக்கு. ம். தண்ணிக்கு எந்த தன்மையுமே இல்ல. ஆ. தண்ணிக்கு தான் தன்மை இருக்கா என்ன? இல்லைங்க. பாலுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கு, அதெல்லாம் இருக்கு. அது எந்த தன்மையும் இல்லாத தண்ணி நம்மகிட்ட வந்து சேர்ந்துடுச்சு. சேர்ந்த பிறகு அது எந்த தன்மையும் இல்லைங்கிறத அலட்சியப்படுத்திக் கொள்ளக்கூடாது என்பதற்காக ம். தன்னுடைய எல்லா தன்மையும் அந்த தண்ணிக்கு கொடுத்துருச்சு. இப்போ ஒவ்வொரு துளியிலும் தண்ணீர் துளி பால் துளியாக மாறிவிட்டது. ம். விளங்க நான் சொல்றது புரியுதா? புரியுது, புரியுதுங்க. ம். இப்போ இருவரும் சேர்ந்து இணைந்து பாலா தண்ணியான்னு வித்தியாசம் தெரியாம போயிடுச்சு. அதை ம். பாலையும் தண்ணியும் பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு இணைந்து அப்படியே இணைந்து 2 பேரும் போயிட்டாங்க. ம். அப்பொழுது அந்த அம்மா என்ன ஆயிடுச்சு, பாலை சுட வைப்பதற்காக அடுப்பை பத்த வச்சாங்க. ம். அடுப்பை பத்த வச்ச பிறகு சூடு ஏற ஆரம்பிச்சது. ம். பால்ல சூடு ஏற ஆரம்பிச்ச பிறகு அந்த தண்ணிக்கும் பாலுக்கும் கோபம் வந்துடுச்சு. இந்த கனல் வந்து நம்மளை பிரித்து விடுமோ என்ற அச்சம் வந்து விட்டது. ம். அச்சம் வந்தவன கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆ. அந்த பாலும் நீரும் சேர்ந்து கொதிக்க ஆரம்பிச்சது. சரி. அது கனல் விட மாட்டேங்குது. அது எப்படியாவது பிரிச்சிடணும்னு பாக்குது அது. ம். 2 பேரையும் பிரித்தே ஆக வேண்டும் என்று கடல் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. ம். பாலும் தண்ணீரும் பிரியக்கூடாது என்று கொதிக்கிறது. சத்தம் ம். போட்டு பாக்குது இல்லையா? ம். அதன் மேல கோபம் வந்து விடுகிறது. இந்த நெருப்பு வந்து நம்மை பிரித்து விடுமே என்று பொங்கி ம். வழிந்து நெருப்பை அணைத்து விடுகிறது. புரியுதா? பொங்கி வழிந்து நெருப்பை அணைத்து விடுகிறது. இப்பொழுது பாலும் நீரும் அமைதியாக இருக்கிறது, சுவையாக இருக்கிறது. இந்த நெருப்பு வந்து போனதுனால சுவை கூடி இருக்கிறதே தவிர சுவை ஆ. குறையவில்லை. சரி. ஏனென்றால் நட்பிலே நெருக்கம் அதிகமாகிவிட்டது. ம். புரியுதா? புரியுது. அப்பொழுது நீரை பார்த்து நீர் வந்து கேட்கிறது, ம். நான் வெறும் தன்மை இல்லாத தன்மை, எனக்கு இவ்வளவு ம். மரியாதை கொடுத்து விட்டாயே, எனக்கு என்னை உன்னோடு கலந்து விட்டாயே, நானும் ஒன்றும் 2 பேரும் சமமாகி விட்டோமே, ம். அது எப்படி என்று கேட்ட பிறகு, ம். எனக்குள்ளும் நீர் இருக்கிறது, நான் இல்லைன்னா வெறும் பால் பவுடரு, ஆமா. என்னை பாலாக மாற்றியதே நீர்தான், ம். நீர்தான் மாற்றியதே நீர்தான், நீர்தான் என்று அந்த பால் சொன்னுச்சாம். ம். சரிதா? இப்போ இதுல யாரு பாலு யாரு நீர்? 2 பேரும் இல்லறத்துல யாரு 2 பேருமே நீரு தான். 2 பேருமே நீர். நீர். ஒருவர் நீரா இருக்கும்போது இன்னொருத்தர் அவங்களுக்கு பால். கரெக்டா? கணவன் நீராக இருக்கும்போது மனைவி பாலாக இருக்க வேண்டும். மனைவி நீராக இருக்கும்போது கணவன் பாலாக இருக்க வேண்டும். தன் தன்மை எல்லாம் அவளிடம் வெளிப்படுத்த வேண்டும். அவள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா தன் தன்மைக்கு உயர்த்தி கொண்டு வர வேண்டும். அது பணிவாக செய்ய வேண்டும். கண்டிப்பாக கனல் வரும், எதிரிடை உணர்வுகள் வரும், எதிரிடை வந்து பிரிக்க முயற்சி செய்யும். அதை கண்டு கொதித்தெழ வேண்டும் நீங்கள். அதான் திருத்தம் செய்து கொள்ளணும் அர்த்தம், வரணும் கிடையாது. அது வந்து ஓகே, நீ ஏன் வர்ற, எங்க 2 பேருக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் பிரிக்கத்தான் வர அப்படின்னு சொல்லிட்டு அதை திட்டணும். திட்டி அனுப்புறதுதான் கொதித்தல். என்ன புரியுதா? அப்படியே திரும்ப திரும்ப வந்து எப்படியாவது பிரிச்சு ஆகணும்னு வரும். எதிரடை உணர்வு நம்மகிட்ட இருக்கிறது. அந்த எதிரடை உணர்வு நம்மகிட்ட வரும்பொழுது அதை வந்து அலட்சியப்படுத்தி அதை நம்ம அகற்ற முயற்சி பண்ணணும். அது விடாது, எப்படியாச்சும் நம்மளை மாற்றி கொண்டுதான் பார்க்கும். அவைகளுக்கு இடம் கொடுத்து விட்டால் பாலை பொங்கி அழித்த பிறகும் திரும்பவும் பற்றி எரிய ஆரம்பிக்கும். எப்படியாவது 2ஐயும் பிரித்து பாலில் உள்ள தண்ணியையுமே வற்றிவிட செய்துவிடும்.
ஆகையினால் அது வந்து மரணத்தை சம்பவிக்கிறது கொண்டாந்துரும் கடைசியில. தண்ணியையும் ஆவியாக்கி அமைச்சிடும், பாலையும் இல்ல தண்ணியும் எடுத்து அதையும் டெட் பாடி ஆக்கிடும். அப்ப சுவைக்கிற பாலாக இருக்காது, அது கருகி போய்விடும், மரணத்தை சந்தித்து விடும். அதனால எதிரடை உணர்வுகளை உள்ளே குறுக்க விடாதீர்கள். நீங்கள் 2 பேர் மட்டுமே நட்பினர்கள். 3வது நட்பை உள்ளே விடாதீர்கள். 3வது நட்பு உங்களுடைய உலகியல் வாழ்க்கைக்காக மட்டும் இருக்கட்டும். உலகியல் பயணிப்பதற்காக மற்றவர்கள் உதவி தேவை, அவைகளுக்காக அந்த நட்புகள் இருக்கட்டும். இல்லறம் என்று வந்த பிறகு, கணவன் மனைவி வாழ்க்கை வந்த பிறகு அங்கே 2 பேர் மட்டுமே நட்பு செலுத்த வேண்டும். அங்கே வேறொருக்கு இடம் கொடுத்து விடாதீர்கள். கண்டிப்பாக உங்களுடைய அகந்தை குறுக்கே வரும். அதை அலட்சியப்படுத்த முயற்சி பண்ணுங்கள். வாழ்க்கையிலே நீங்கள் வெற்றியடைய முடியும். சுவையான பாலாக இருப்பீர்கள். பால் மாறாம இதை செய்யுங்க.